ஹாய் நண்பா நண்பி, சாப்பிட்டு முடிச்சாச்சு. டைம் வந்து கரெக்டாக 4:20 டைமு. கொஞ்சம் முடி வெட்டலான்னு பார்க்குறேன். ஃபங்க்கு வளர்த்துருக்கேன் நான். ஃபங்க்கு கொஞ்சம் நிறையாவே வளர்த்துருக்கேன், தெரியுதா? இது 90s கிட்ஸில் 93 பிறந்தேன். ஸோ என் ஹேர் ஸ்டைல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஃபங்க் விட்டுக்கிட்டு பழைய ஹேர் ஸ்டைல்லாம் வச்சுருக்கேன் நான் ரகுவரன் ஃபேனுங்க. எனக்கு ரகுவரன் ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக இந்த ஃபங்க்கு வைக்கிறதுக்கு ரகுவரன் சார் ஒரு காரணம்தான். அவங்க அளவுக்குலாம் வைக்க முடியாது, வேறு லெவலில் இருக்கும். ரகுவரன் சார் ஃபங்க்லாம் வேறு லெவலில் இருக்கும். ஓகே, ஏன் அவரை பிடிக்கும்? ஏன் அவங்கள பிடிக்கணும்? ஆக்டிங் மாதிரியே இருக்காது, ரொம்ப ரியலாக இருக்கும். நடிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது. மோஸ்ட்லி அவங்க படம் எல்லாமே எனக்கு ஒரு கேரக்டரை அவங்க எடுத்து பண்ணாங்கன்னா அந்தளவுக்கு ரியலாக இருக்கும். சம்சாரம் அது மின்சாரம் படம் பார்த்துருப்பீங்க, அதில் எப்படி செம்மையாக நடிச்சிருப்பாங்க. அஞ்சலி படம் பார்த்துருப்பீங்க, அதில் சூப்பராக நடிச்சிருப்பாங்க. யார் டி முகன்லேயும் வேறு லெவல் பண்ணியிருப்பாங்க. பாஷா படம் வேறு லெவலில் இருக்கும். அப்புறம் ஒரு சத்யராஜ் சார் படத்தில் வந்து கூர்காவாக இருப்பாங்க. அப்போ வந்து ஒரு புக்கு ப்ரொஃபஸர்னு நினைக்கிறேன், படிச்சுக்கிட்டே வருவாங்க. மனோரமா ஆச்சி வந்து ஏதோ கேட்பாங்க, டக்குன்னு ஏய் பொடி அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அவங்க பண்ணுறதெல்லாம் எனக்கு நல்லா பிடிக்கும். ஒரு படத்தில் வந்து ஒரு ஹீரோ எவ்வளோக்கு எவ்வளோ வெயிட்டாக இருக்கணும்னா, ஒரு ஹீரோ அவ்வளோ வெயிட்டாக இருக்கணும்னா வில்லன் ஹீரோனை கூட அந்த அளவுக்கு வில்லன் 10 மடங்கு வெயிட்டாக இருக்கணும். 10 மடங்கு வெயிட்டாக இருக்கிற வில்லனை அந்த ஹீரோ வந்து அடித்து கடைசியில் அந்த வில்லனை ஜெயிச்சு அவங்க ஹீரோவாக ப்ரூவ் பண்ணுறது தான் அந்த விஷயம் வந்து சினிமாவில் வந்து கொண்டு வருவாங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான வில்லனாக ரகுவரன் சார் தான் நான் வச்சுருக்கேன். அவன் ஆக்டிங் வேறு லெவலில் இருக்கும். அப்புறம் பொம்மைக்குட்டி அம்மாலாம் பார்த்திங்கன்னா அதுலேயும் சூப்பராக நடிச்சிருப்பாங்க. அப்புறம் இந்த சந்தேகப்படுவாங்கள்ல, ஒரு படம் இருக்கும், தேவயானி வந்து கல்யாணம் பண்ணியிருப்பாங்க, சந்தேகப்பட்டே இருப்பாங்க கார்த்திக் மேலே. கடைசியில் பார்த்திங்கன்னா அந்த உண்மையான அந்த அன்பை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த படம் வேறு லெவலில் இருக்கும். எல்லா படமும் பாருங்கள், நல்லாயிருக்கும். அப்புறம் அதே மாதிரி அவங்க தேவயானி அவங்க படம் தான், தேவயானி படம் இன்னொரு படமும் இருக்குது. அவங்க நம்ம பிரபுதேவா அண்ணனோட பிரபுதேவா சாரோட தம்பி இருக்காங்கள்ல, மாயா மச்சிந்திரா பண்ணாங்க. அந்த படம் தான், அந்த படத்தில் தான் வரும். அதுலேயும் சூப்பராக ஆக்டிங்காக இருக்கும். ஆட்டோ டிரைவராக வருவாங்க. தேவயானி வந்து அதில் இருப்பாங்க, தங்கச்சியாக இருப்பாங்க. அந்த படமும் வந்து நல்லாயிருக்கும். இதில் வந்து தேவயானி அவங்க வந்து ஒய்ஃபு, அவங்க கார்த்திக் நவரசநாயகன் சார் கார்த்திக் வந்து பக்கத்து வீட்டு ஃப்ரெண்டு. அதில் ஒரு ஆக்டிங் இருக்கும். எல்லாமே நல்லா இருக்குங்க, எல்லாம் நல்லாயிருக்கும். நான் வந்து சார் ஃபேன், ரகுவரன் சார் ஃபேனு, அதனால் அப்படி தான். ஸோ இந்த ஃபங்க்கு, ஆக்சுவலாக இந்த ஃபங்க்கு கூட பார்த்தீங்கன்னா அந்த சாரோட ஸ்டைல். ஓகே, ரைட்.